எனக்கு பிடிக்காது. எங்கடா வந்துச்சது? வந்து வளையல் வீசி மாசத்துடன் மாசமிட்டு இங்கேயே வடிச்சு தர பொறுப்பாக வந்தவளே வருஷம் ஒரு புள்ள நீ பெத்து எத்தனை வருஷம் ஒரு புள்ள வருஷத்துக்கு ஒரு பரிசையா நீ பெத்து அதெல்லாம் அந்த காலம் பரிசாக வாழ்றாடிய தாயி மகன கருத்து தாயை ஜெய் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு. இப்படி வர்ணிக்காங்கன்னா அவர் அப்படியே நாடகம் என்பது நகைச்சுவைக்காக கண்டிப்பா ஓரிரு வார்த்தை அதெல்லாம் விடு. அப்படி இருந்தாலும் தெய்வம் பண்ண திருச்சபையை நாடி அடியால் நான் வந்தேனே. யாரம்மா, எந்த ஊரு, உன் பேர் வழி என்ன சொல்லுமா? காய்கறி பையா ஆயில் பூசி தெரியலடா. நான் யாரு என்ன சொல்லணும் சொல்லுமா சொல்றவா வீடியோ கட்டாயிருச்சு. கேக்குதாமா? கேக்குதா? கேக்கும். நல்லா தானே கேக்குது. வாழைப்பழம் வாயில் மாட்டிக்கிட்டு அப்படி கத்திரே ஏடாது. வாழைப்பழம் நல்லா தான் கேக்குது. எங்கடா கொடுக்குறாங்க? இவங்க செல்லுல தான் கேட்பாரு. அப்படி இருந்தாலும் கண்டிப்பா இதற்கு முன்பாக சபையில் வந்தாரு யாரு? ஆமா, அந்த அம்மா இடத்தில் பணிவிட செய்து வரக்கூடிய பேரோ அந்தரங்க சுந்தரம் என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் இன்று நாளில் நான் எதற்காக வந்திருக்கேன் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. ஏதோ காரணமாக ராணியம்மா அழைத்திருக்கிறார். அவர் சென்று பார்க்கணும் இல்லையா? வந்துட்டியா? உங்களுடைய தோழி பெண் சுந்திரமா வந்துருச்சு. அந்த மான் சுந்திரம் வந்திருக்கிறதா? வர சொல்லப்பா. ஹலோ மேடம், சொல்லுங்க. ஹலோமா, எங்க போறது?
யாருக்கு ராணியம்மா கிட்ட அப்படியா? பின்ன நாங்க பைபாஸ் கொண்டு போக யாருக்கு என்ன கொண்டு போய் கூப்பிட்டு ரோட் மேல நிறுத்தி கூட வாங்கி தின்னுங்கடா நீங்க. 4 லாரி பார்த்தா போதும். அப்படியா? போலாமா? போலாம். மாமா வண்டியில மாமா மண்ணு ஓட்டிரு மஞ்சள் ராணி உந்தன் பாதமால ஆமா அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய சுந்தீரம் அப்படியே அநேகப்படி வந்தோம். அம்மா சுந்தரம் இந்த நாளில் ஓடி ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய். ஆமாம்மா. எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிம்மா? அறிவாடி அம்மா தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை மர்களுக்கு முன்பதாக ஓடி ஓடி என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய். நம்மளை லட்சிக்கக்கூடிய கலை தாயர்களாலும் வாழ்க வளமுடன் என்று ஆசீர்வாதம் தெரிவித்திருக்கிறேன். ஆமாம்மா ஆகட்டும்மா. மிக்க கண்ணியமானே ஆகியா. அப்படி இருந்தாலும் இன்று நாளில் ஆமா ஒரு வார்த்தை கேளுமா கேளு. பழமென்று வாக்களித்த